நாங்க மட்டும் உங்க ஸ்டாலுக்கு வரணும். நீங்கலாம் எங்க கடைக்கு வரமாட்டீங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டாங்க. என்னாச்சுன்னு வீடியோ நடுவுல சொல்றேன். இன்னைக்கு மார்னிங் 250 கிராம்ல பர்த்டே ஸ்லாப் ஆர்டர் ஒண்ணு இருந்துச்சு. கஸ்டமர் கேட்ட மாதிரியே சூப்பரா ரெடி பண்ணி சாக்லேட் ஃபில்லிங்லாம் நிறைய போட்டு நம்ம லோகோலாம் மேல ஒட்டி நீட்டா பேக் பண்ணி கஸ்டமர் லொகேஷனுக்கே போய் டெலிவரி பண்ணிட்டோம். கஸ்டமரும் கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபீட்பேக் கொடுத்திருந்தாங்க. நீங்களே பாருங்க. அப்புறம் ஈவினிங் ஸ்டால்ல இருக்கும்போது இந்த குட்டி கஸ்டமர் வந்தாங்க. வந்து பிரவுனி எல்லாம் சாப்பிட்டு எங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நாங்க மட்டும் உங்க ஸ்டாலுக்கு வரோம், நீங்களே எங்க கடைக்கு வர மாட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்க. குட்டி கஸ்டமர் கேட்டு எப்படி நோ சொல்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டால நேரமா க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம குட்டி கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்ச ஒயிட் சாக்லேட் ப்ரௌனியை பார்சல் பண்ணிட்டு அவங்க கடைக்கே கிளம்பிட்டோம். அங்க போனது குட்டி கஸ்டமர்கிட்ட ப்ரௌனி கொடுத்தது ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. நாங்க அங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தோம்னா இட்லி தோசை அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருந்தோம். என்னதான் பெரிய பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் இந்த தள்ளுவண்டி கடையோட டேஸ்ட் எப்பவுமே பிளாஸ்ட் தான். அப்புறம் நம்ம வீடியோஸை எல்லாரும் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நாங்களும் உங்க வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.